வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி சூப்பரான ஒரு கடைக்கு தான் போக போகிறோம். பூஜை ரூம் நம்ம வீட்டில் வந்து அலங்காரம் பண்ணுறதுக்காக ஒரு கலைநயமான பொருட்கள் வாங்க தான் போகிறோம். இந்த கடையில் போய் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. சொன்ன கடைக்கு வந்துட்டோம். வந்தவொடனே என் கண்ணில் பண்ணது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து சோளத்தோட தோல், அதை வச்சு எவ்வளோ அழகாக ஒரு ரோஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள், செமையாக இருக்குது. அதுக்கப்புறம் புத்தர் சிலை, எல்லாம் நிறைய பேர் வீட்டில் புத்தர் சிலை இருக்கும். இது வந்து வாங்கி வைக்கணுன்றது நம்ம ரமேஷோட ஆசை. என்னை விட அவனுக்கு இந்த புத்தர் சிலை வந்து ரொம்ப பிடிக்கும்ல, வாங்கி தரவா? அப்புறம் புத்தர் சிலை வந்து ரமேஷ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும், அவன் வாங்கி வைக்கணும்னு கேட்டுட்ருக்கான். கண்டிப்பாக வாங்கி வைக்கலான்னு சொல்லியிருக்கேன். எங்கே வாங்கி வைக்கிறோம் அப்படின்றத ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் பாருங்கள். அதே மாதிரி பாருங்கள், இந்த புத்தர் சிலை இதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த தாமரை கொட்டை வந்து நான் வளர்த்து காமிச்சேன் இல்லைங்களா, இந்த மாதிரி தொட்டியில் தாமரை விதையை நீங்கள் போட்டு வளர்த்திங்க அப்படின்னா அது சூப்பராக வளரும். ஏன்னு கேட்டிங்கன்னா மண் தொட்டி இல்லைங்களா, ஈரத்தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும். தண்ணி ஊற்றினாலும் நமக்கு வந்து அது அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த தண்ணி கூலிங்காகவே இருக்கும். கூலிங்காக இருக்கிற இடத்துல தாமரை வந்து நல்லா வளரும். இது ஆசை இருக்குது, பார்க்கலாம் நம்ம பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சின்னது பெருசு அந்த மாதிரி இருக்குது. இவ்வளோ சின்னதில் நீங்கள் தாமரை வளர்க்க முடியாது. இதில் வந்து பூ போட்டு நம்ம வாசலில் வைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து குதிரை பொம்மை. இது வந்து உங்களுக்கே தெரியும், அந்த காலத்தில் குழந்தைங்களுக்கு வந்து இதை தான் வாங்கி கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த பிளாஸ்டிக்கில் இருக்கிற சேர் வாங்கி கொடுத்துறீங்க. இது வந்து ஒன்று வாங்கினாலே தலைமுறையாக வரும். அது எப்பவுமே வந்து முதல் குழந்தைக்கு வாங்கினா, 2வது குழந்தை, 3வது குழந்தை, அதுக்கப்புறம் அக்கா பொண்ணுக்கு, சிட்டி பொண்ணுக்கு, இப்படி எல்லா குழந்தைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். இப்போல்லாம் நடப்பயில்றதுக்கு வந்து இதுதான் வந்து வாங்குவோம். இப்போ ஏதோ உட்காந்து குழந்தைங்க அப்படியே நடந்துக்கிட்டு தள்ளிக்கிட்டு போகிற மாதிரி வாங்குறீங்க. அதான் அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாம் மாறிடுச்சு. இதெல்லாம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இதுவுமே அப்படி தான், நம்ம தலைமுறையாக வச்சுக்கிற ஒரு பொருள் தான் இது. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு மரத்தில் ஆனது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சும்மா இதை வந்து இப்படி போட்டு வச்சிடலாம். மயிலிறகு வந்து வீட்டில் வச்சா நமக்கு வந்து பள்ளி வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கூட ஒரு மூலையில் வச்சுக்கலாம். படுத்துட்டு இருக்கிற புத்தர் சிலை, இந்த சிலையும் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. மரத்தடியில் இருக்கிற மாதிரி, அவர் வந்து மரத்தடியில் தான் போய் உட்கார்ந்தாரு. இது பார்க்கறதுக்கு இந்த மரம் வந்து அழகாக இருக்குது. 2 கை வந்து வீணை வாசிக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 கை வந்து நம்ம மேலே தட்டுற மாதிரி, அது அப்படியே அழகாக நம்ம ஹால்லலாம் மாட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். இதில் தீபம் ஏற்றி வைக்கலாம். ஏற்றி வச்சா அழகாக வந்து இந்த கூடை எல்லாம் பட்டு வெளியில் பார்த்திங்கன்னா அந்த வெளிச்சம் சூப்பராக தெரியும். இப்போ நாங்கள் கடைக்குள்ளே போயிட்டு என்னென்ன பொருளாக இருக்குதுன்னு பார்த்துட்டு, ஏதாவது நமக்கு, அதாவது கிச்சனுக்கோ இல்லை வீட்டுக்கு டெக்கரேஷனுக்கு ஏதாவது பொருள் இருந்தால் அதை வாங்கலாம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சங்கு மாதிரியே அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. இது என்ன மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டே கேட்கலாம். என்ன மெட்டீரியல்மா? இது வந்து டெரகோட்டா கிளேன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து செராமிக் மிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது. இது அவனில் ஒர்க் பண்ணுறது, அவனில் வச்சு பேக் பண்ணினது. அது பேக் பண்ணினதுனால நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பார்த்தோம்னா தெரியும். கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கிராஃப்டடாக ஒர்க் பண்ணுறது. இது எல்லாமே கலர்லேயே கையிலே ஒர்க் பண்ணுறது. இது பார்த்திங்கன்னா 1350 ரூபா. நல்லாயிருக்கு. ஒரு ஹாலில் வச்சுக்கலாம், இல்லை பூஜை ரூமில் கூட வைக்கலான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சங்கு வைக்கலாமா வைக்க வேணாமான்னு நிறைய பேர் கேள்வி இருக்குது. அந்த மாதிரி உள்ளவங்க சும்மா இதை வந்து நம்ம பூஜை ரூமில் கூட வச்சுக்கலாம். பாருங்க, இது வந்து ஒரே மரத்தில் ஆனதுங்களா, எல்லாமே ஒரே மரத்தில் வச்சு செதுக்கியிருக்காங்க அழகாக. இந்த இடத்துல கால் மட்டும் இங்கே பாருங்கள் இப்படி நிற்கிற மாதிரி. ஃபுல்லாக மேலே வரைக்கும். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 12,800. நம்ம இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் வைப்போம். ஃபங்க்ஷன் வைக்கும் போது வெத்தலை பாக்கு பை போட்டு கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது அந்த வெத்தலையை பாக்கை வந்து தூக்கி போட்டுருவாங்க. எல்லாருமே வெத்தலை பாக்கு சாப்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாது, வேஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி இது பாருங்கள்,
இது வந்து மூங்கில்னால ஆனது. நல்லா பாருங்கள், பாக்ஸ் மாதிரியே அழகாக இருக்குது. இந்த மாதிரி மூடி போட்டு இது வந்து சின்னதாக ஒரு கிஃப்ட் மாதிரி கையிலேயே கொடுத்துடலாம். இதில் ஒரு சின்ன குங்குமச்சிமிழ் இல்லைன்னா மஞ்சள், வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் இதிலையே வச்சு இதை வந்து நம்ம கிஃப்ட் பண்ணுறதுனா பண்ணலாம். இதோட ரேட் வந்து 60 ரூபாய். ஆனால் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது. ஏன்னா மினி செஃப் சேனலுக்கு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதோட ரேட்டு வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னா 250 ரூபா. இதை விட நல்ல குவாலிட்டி வேணும் அப்படின்னா அது ஒரு 5 பீஸ் 6 பீஸ் வருங்களாம். அது வந்து பார்த்திங்கன்னா 750 ரூபா. அதுக்கப்புறம் உள்ளே வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மீன் பொம்மை இருந்தது. சரி, இது கேட்டப்போ அவங்க சொன்னாங்க நம்ம வந்து பேப்பர் வந்து கூல் பண்ணிவிட்டு, நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஒரு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதில் வந்து என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் வந்து கிழங்கு மாவெல்லாம் சேர்த்து பண்ணுவாங்களாம். உண்டியல் மாதிரி பாருங்கள், உண்டியல். இது வந்து நீங்கள் ஷோகேஸில் வச்சுட்டு கூட டெய்லி கையில் கிடைக்கிற பைசாவை வந்து போட்டுக்கிட்டே வரலாம். ஆல்ரெடி வந்து சேமிப்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அந்த மாதிரி சேமிப்பு பண்ணுறவங்க குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் சரி, இல்லை நம்ம கூட இவ்வளோ பெருசு கூட வாங்கி இதில் ஒரே ஒரு ஹோல்ஸ் மட்டும் போட்டுட்டோம் அப்படின்னா, இதில் ஹோல்ஸ் போடலை, நம்ம ஹோல்ஸ் மட்டும் போட்டுட்டோம்னா பைசா சேர்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இதை பார்க்கும்போதே உண்டியல்னு யாருக்குமே தெரியாது. நீங்கள் ஹாலில் கூட வச்சுக்கலாம், ஏன்னா பயம் இல்லை. அது அப்படியே வந்து சேர்ந்துக்கிட்டே வரும்போது நமக்கு ஒரு செலவுக்கு வந்து கண்டிப்பாக ஆகும். இது வந்து தலையாட்டி பொம்மை, இது ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டைம் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிளில் வச்சுட்டு சாவியெல்லாம் மாட்டிக்கலாம். உள்ளே பார்த்திங்கன்னா சாவியெல்லாம் மாட்டிக்கலாம். இதில் போட்டிருக்கிறது தான் நம்ம ரேட்டு. இது பார்த்திங்கன்னா 2400. அம்மா இது என்ன மரம் அழகாக இருக்குது, பூஜை மரம். இது வந்து ரோஸ் வுட்டில் செய்திருக்காங்கம்மா. இது ஆக்சுவலாக இது நார்மல் வுட்டு தான், ரோஸ் வுட் மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது கையிலேயே வந்து இதை குடஞ்சி பண்ணுறது. அதான் மிஷின் இல்லாமல் கையில் குடஞ்சி பண்ணுறது. இதில் நம்ம வந்து இந்த மாதிரி புத்தர் சிலையோ, மகாலட்சுமி சிலை, விநாயகர் சிலை, அந்த மாதிரி சிலைகள்லாம் வச்சு நம்ம பூஜை பண்ணிக்கலாம். புத்தர் சிலை கூட நல்லா இருக்குது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 1950 ரூபா. பார்த்தீங்கன்னா நம்ம வாசலில் வைக்கிறது, இந்த இடத்துல இருந்து தண்ணி கொட்டிகிட்டே இருக்கும். இது வந்து ஒரு லைட் ஒன்று இருக்குது. ரெண்டாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது மைண்ட் வந்து டிஸ்டர்பாக இருக்கும், இல்லைன்னா நிறைய பேர் வந்து சண்டை வந்துடும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வந்துடும். அவங்க அடுத்து போகிற இடமே எங்கேன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஊர்லலாம் கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா ஆற்றங்கரை ஓரம் போயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா பம்ப் ஷெட்டு தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துக்கு போய் ஒரு 10 நிமிஷம் உட்காந்தோம் அப்படின்னாவே மைண்டு ரிலாக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த சண்டை வந்த ஒரு இதுவே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். இப்போ சென்னையில் வந்து நம்ம போனோம்னா பீச் தான். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பூவாத்துக்கு போக முடியாது. நம்ம பீச்சுக்கு போனோம்னா கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வரலாம். எல்லாருமே பீச் கிட்ட தான் இருக்கிறோம் அப்படின்றது சொல்ல முடியாது இல்லைங்களா. அதனால் இந்த மாதிரி ஒரு வீட்டு வாசலில் இது இருந்தது அப்படின்னா நம்ம கொஞ்ச நேரம் இது பக்கத்தில் உட்காந்தோம் அப்படின்னா நல்லா வந்து மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடும். ரெண்டாவது அப்படியே சாந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம எப்பவுமே பார்த்திங்கன்னா அருவி பக்கத்தில் கூட உட்காந்தோம்னா அந்த தண்ணி கொட்டுறதையே பார்த்துட்டு இருந்தோம்னா நிறைய நமக்கு ஐடியாஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கதை எழுதுகிறவங்க, இந்த படத்தை பற்றி யோசிக்கிறவங்க, இவங்கெல்லாம் கூட அந்த மாதிரி இடத்துல உட்காந்து யோசிச்சாதான் அவங்களுக்கு எல்லாமே வரும். பாட்டு எழுதுகிறவங்க அந்த மாதிரி. இதே மாதிரி நம்ம வீட்லேயும் ஒன்று இருந்தது அப்படின்னா வாசல் முன்னாடியோ இல்லை ஒரு இடத்துல ஒரு கார்டன் இருக்குது, அந்த இடத்துல வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். பாலையில் அப்படியே தேங்காய் இருக்கிற மாதிரி அந்த தேங்காவை குடஞ்சி தான் இந்த லைட் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே எல்லாமே லைட் இருக்கு. சூப்பராக இருக்கு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 5500. இதில் பார்த்தீங்கன்னா மினியேச்சர் செட்டு, ஒரு ஸ்டவ்வு, அதுக்கப்புறம் சின்னதாக குக்கர், அப்புறம்
தண்ணி வச்சுக்கலாம், சுடு தண்ணி வச்சுக்கலாம், டீ போட்டுக்கலாம். இதில் ஒரு கடாயி, அப்புறம் கேஸ் அடுப்பு, ஒரு டிஃபன் கேரியர். இது வந்து அப்படியே சின்ன சின்ன கிண்ணங்க. இதோட ரேட் 750 ரூபா. ஏன்னா பித்தளை அப்படிங்கிறதுனால இது கொஞ்சம் காஸ்ட்லியாகவே இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஜைலோஃபோன் சவுண்ட் வந்து சூப்பராக வரும். பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு பாட்டு கற்றுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க இது குழந்தையிலேருந்தே, அதாவது 2 வயசு குழந்தையிலேருந்தே இதை கொடுத்தோம்னா அவங்களுக்கு அந்த ஆர்வம் வந்துடும். இது வந்து பசில் க்யூப்னு சொல்லுவாங்கம்மா. இது வந்து இந்த மாதிரி தனித்தனி பீசஸ் இருக்கும். அதை நம்ம தனியாக ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா எல்லாமே தனித்தனியாக வந்துடும். குழந்தைகள் வந்து அதை அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கணும். இல்லை இந்த மாதிரி ஸ்னேக் க்யூப்னு சொல்லுவாங்க. அட்டாச்சாக இருக்கும் இந்த லிங்க்கு. இந்த லிங்க்கை வந்து நம்ம திரும்பவும் எப்படி நம்ம இதை வந்து க்யூபாக செய்யணும் அப்படிங்கிறது கொஞ்சம் வளர்ந்த குழந்தைகள் இந்த மாதிரி செய்யும் போது ரொம்பவே அந்த ஃபிங்கருக்கும் ரொம்ப எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து அந்த மைண்டுமே கொஞ்சம் வந்து ஆக்டிவாக இருக்கும். இந்த டைப்பும் அதே மாதிரி தான். இதுவும் பிரிச்சிடணும். பிரிச்சுட்டு ஒன்றா சேர்க்கணும். இது ஜாயிண்டடாக இருக்குது. இப்போது ஒரு சிங்கிள் பீஸ் மாதிரி இப்படி இருக்குது. இந்த சிங்கிள் பீஸை வந்து இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துகிட்டு அதில் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஆமாம், நம்ம பிளாஸ்டிக்கில் கொடுக்கறத விட மரத்தில் கொடுத்தோம்னா நல்லது தான் குழந்தைங்களுக்கு. இது வந்து போன வாட்டியே நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன். சிங்கிங் பவுல் இது. இந்த சவுண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. பார்த்திங்கன்னா இவ்வளோ இதை பற்றி வந்து இவங்க சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்குது அப்படிங்கிறாங்க. இது வந்து ஈவில் ஐன்னு சொல்லுவாங்க. இது வந்து கிளாஸ் கிறிஸ்டல்ஸில் செய்திருக்காங்க. இது வந்து டர்க்கிலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற ஒரிஜினல் பீஸு. இது வந்து நம்ம கண் திருஷ்டிக்காக நம்ம ஊர்லலாம் இந்து ரிலீஜியஸாக ஸ்டார்டிங்கில் வாசலில் வந்து ஒரு விநாயகர் படம் போடுறது, புத்தர் படம் போடுறது அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு லெவலில் இந்த பர்டிகுலராக இந்த கண் திருஷ்டிங்கிற ஒரு கான்செப்டுக்காக அக்செப்ட் பண்ணக்கூடிய பண்ணிட்ட ஒரு விஷயம். இது வந்து நம்ம வாசலில் நில வாசலில் என்ட்ரன்ஸில் போட்டுட்டோன்னாக்கா நமக்கு வெளியிலேருந்து உள்ளே வரவங்களோட தாட்ஸை வந்து பாசிட்டிவாகவே நமக்கு மாற்றி கொடுத்துரும். அந்த நெகட்டிவ் தன்மையெல்லாம் இது சக் பண்ணி எடுத்துடும். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இது வந்து அந்த எனர்ஜிஸை சக் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதாலையும் நமக்கு வேலை செய்து கொடுக்க முடியாதுன்னு வரும்போது அதாவே வீரல் விட்டு உடஞ்சிடும் இந்த கிறிஸ்டல். ஸோ இது ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு வகையான கிறிஸ்டல்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஸ்பெஷலாக டர்க்கியில் செய்கிறாங்க. நம்ம நார்மலாகவே ஒரு எக்ஸாமுக்கு போகும்போது ஸ்பெஷலாக யார்ட்டையாச்சும் ஒரு பெண்ணு வாங்கி எழுதினா நல்லாயிருக்கும், அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ அது மாதிரி வந்து ஸ்பெஷலாக இந்த டர்க்கிலேருந்து வாங்கினா தான் அது ரொம்ப வைப்ரேஷனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இது உண்டு. ஸோ அங்கேருந்து நம்ம ரெகுலராக எடுத்து கொடுக்கணும். இது ரொம்ப வருஷமாக நாங்கள் சேல் பண்ணுறோம். எஸ்பெஷலாக இந்த வருஷம் இதோட இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு இது மாதிரி கேட்டே வந்து வாங்குகிறாங்க. இது வந்து ரேட்டு பர்டிகுலராக 1850 வருது. இதில் ரேட் வந்து 270லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது. ஆமாம், 270னா ஒரு சின்ன சின்ன ஐஸ் மாதிரி வரும். கொஞ்சம் சைஸஸ் போக போக அதோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளுமே அவ்வளோ ஒரு கலைநயத்தோடு இருந்தது. பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்தது. எல்லாத்தையும் வாங்கணும் போல் ஒரு ஆசையை வந்து தூண்டி விடுது. ரெண்டாவது வந்து நம்ம வீட்டுக்கு இந்த மாதிரி நிறைய ஐதீகமான பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கடை, இந்த மாதிரி ஒரு கலைநயமான ஒரு பொருட்களை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.